Hi friends, welcome to Bangalore Samuel and Special. இன்னைக்கு நம்ம பெங்களூர் சமையல்ல கீ ரைஸ் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். நான் ஒரு pan எடுத்துர்க்கேன். panல ஆயில், தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பட்டை, லவங்கு, ஒரு இலை போட்டுருக்கேன். ஏலக்காய், 2 ஏலக்காய் எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துலாம். 1 கப் ஆனியன் எடுத்துர்க்கேன். அப்புறம் 4 chilies, 4 to 5 chilies சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். அப்புறம் 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 1 கப் காலிஃப்ளவர், அப்புறம் பச்சை பட்டாணி உரிச்சு வச்சுங்க. ஸோ அப்படியே சேர்க்குறேன். ஸோ தேவையான உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கலரி விட்டுடலாம். ரைஸ் வந்து நான் சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஆல்மோஸ்ட் 15 to 20 minutes சோக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதோ கிளாஸோட அளவு 1 கிளாஸ் அளவு ரைஸ் எடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். ஸோ சாரி, கரண்ட் போட்டுருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ தேவையான சால்ட் அண்ட் கொரியாண்டர் லீஃப் அண்ட் புதினா சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து கலரி விட்டுலாம். ஸோ தம்மில் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு சுவையான வெஜ் பிரியாணி, வெஜ் கீ ரைஸ். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதேமாரி இன்னொரு கான்செப்ட் இல்லை நான் இன்னொரு ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். Till then, bye, take care, subscribe to Bangalore Samuel and Special. Thank you.